அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆத்திச்சூடியின் 2வது பதிவு. கண்டொன்று சொல்லேல், கண்ணால் பார்த்ததை மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு ஔவைப்பாட்டி சொல்கிறார். ஞ போல் வளை, ஞ அப்படிங்கிற எழுத்த மாதிரி நாமளும் வளைஞ்சு நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, மற்றவங்களை அனுசரித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி நீராடு, சனிக்கிழமை தோறும் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறத அப்போவே ஔவைப்பாட்டி சொல்லியிருக்கிறார் பாருங்க. இப்போல்லாம் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் பாதி நோயிலேருந்து நம்ம விடுவு காலம் நமக்கு கிடைக்கும். நியம்பட உரை, மற்றவங்க கிட்ட இனிமையாக பேசணும். இடம்பட வீடிடேல், நம்ம தேவைக்கு மேலே பெருசாக வீடை கட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணக்கம் அறிந்து இணங்கு, ஒருவரோட குணத்தை நல்ல ஆராய்ந்து அதற்கு அப்புறம் அவங்கக்கிட்ட பழகணும் அப்படிங்கிறாங்க. தந்தை தாய் பேன், நம்மளை பெற்று வளர்த்த தாய் தந்தையை கடைசி வரைக்கும் நல்ல முறையில் அவங்கள காப்பாற்றணும். நன்றி மறவேல், ஒருவர் நமக்கு செஞ்ச உதவியை, சமயத்தில் நமக்கு செஞ்ச உதவியை எப்பையும் நம்ம மறக்கவே கூடாது. பருவத்தே பயிர் செய், ஒவ்வொரு பயிரையும் அதுக்கு ஏற்ற காலத்தில் தான் நாம் பயிரிட வேண்டும். மண் பறித்து உண்ணேல், அடுத்தவங்களோட நிலத்தை அபகரித்து நாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே கூடாது அப்படின்னு ஔவைப்பாட்டி சொல்கிறாங்க. இயல்பலாதன செய்ய, நமக்கு செய்ய முடியாத காரியங்கள், தகுதியற்ற காரியங்களை நம்ம என்னைக்கும் செய்யவே கூடாது. அரவ மாட்டேல், அரவம் அப்படின்னாலே என்னது, பாம்பு. நச்சு பாம்புகளோட விளையாடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, கெட்டவங்களோட சகவாசம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இலவம் பஞ்சில் துயில், இலவம் பஞ்சினால் தயாரிக்கப்பட்ட படுக்கையில் படுத்தா என்ன ஆகும், நமக்கு சூட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஞ்சகம் பேசேல், உள்ளத்தில் நம்ம கள்ளமும் உதட்டில் வெள்ளமும் கொண்டு பேச வேண்டாம். அழகலாதன செய்யேல், ஒழுக்கமற்ற காரியங்களை நம்ம என்றைக்கும் செய்யக்கூடாது. இளமையில் கல், சிறு வயதிலேயே என்னென்ன நம்மளால் முடியுமோ அத்தனை கல்வியும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்.